ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸ்டாப் லாஸ்ட்டை போட்டும் ஏன் லிக்விட் ஆகுதுன்றதுக்குரிய ஒரு சில காரணங்கள். நேற்று போட்ட ட்ரேடில் நிறைய ட்ரேட்ஸ் நிறைய பேருக்கு லிக்விட் ஆகிட்டுதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டாப் லாஸ் நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அது லிக்விட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு நான் நேற்று ஆராய்ஞ்ச வகையில் ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அந்த தவறுகளை நீங்கள் மீண்டும் செய்ய மாட்டீங்கன்றதுக்காக. ஓகே, இப்போ பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் போட்டும் ஏன் லிக்விட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதலாவது காரணம் மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்றது தான். ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத காரணத்தால் தான் ஸ்டாப் லாஸ்ட்டை போட்டும் இங்கே லிக்விட் ஆகி கொண்டு போகிறது. அது என்னென்னு சொன்னால், இப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் என்ன, ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அந்த ட்ரேடுக்கு உங்களோட ஃபியூச்சர் வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸில் இருந்து ஒரு 3% அல்லது 5% மேக்ஸிமம் ஒரு 10% யூஸ் பண்ணுங்கன்றது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஐடியாவாக இருக்குது. பட் இங்கே $5க்கும் குறைஞ்ச அமௌண்ட்டை வாலெட்டில் வச்சுருக்கிறவங்க 0.5 0.2 அப்படின்னு போடுறதுக்கு விரும்புகிறது இல்லை. சம்டைம்ஸ் 0.2 அப்படி போடும்போது ஒரு சில கோயின்ஸுகளுக்கு ட்ரேட் ஓப்பன் பண்ணக்கூட இல்லாத நிலைமை கொண்டு வரும். அதால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட வாலெட்டில் இருக்கிறதுல அரைவாசியை போடுறாங்க. அரைவாசின்னு சொல்கிறது 50%, நாங்கள் சொல்கிறது 10%. ஓகே, ஸோ இது ஒரு வித்தியாசமான நடைமுறையாக இருக்கிறபடியால் இங்கே லிக்விடேஷன் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ அதுதான் இதுக்குரிய மெயினான காரணமாக இருக்குது மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதது. சரி தானே. இப்போ மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதவங்க அல்லது மணி மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாதவங்க, அதாவது குறைஞ்ச ஒரு பேலன்ஸ் ஒன்றை வச்சுக்கணும் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கலாது இல்லையா. எனக்கு தெரிஞ்ச இந்த குரூப்பில் நிறைய பேர்கிட்ட $3 $5 அப்படி தான் இருக்குது எல்லார்ட்டையுமே. ஸோ அவங்க ஒரு மணி மேனேஜ்மெண்ட் செஞ்சு பெரிய ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண இயலாத நிலைமையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இருக்கிற பேலன்ஸில் இப்போ ஒரு $5 இருந்தால் அவங்க அதில் $3 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது தவறான ஒரு செயலாக இருக்குது. அதால் தான் லிக்விடேட்டும் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்படி போடாதீங்க, $5 இருந்தால் நீங்கள் அதை 10 15 மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் சொல்ல இயலாது. ஏன்டா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இதுக்குள்ளே ஒரு சில டாலர்ஸை கொண்டு ஏதோ ஒரு வழியில் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுப்போம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குரிய ஒரு பர்சனல் கைடன்ஸாக தான் அந்த வீடியோவை செய்கிறேன். இப்போ உங்களோட பேலன்ஸும் அப்படியாக இருந்தால் நீங்களும் இதை சரியாக கவனித்து கொள்ளுங்கள். ஸோ நான் சொல்கிற ஐடியா என்னென்னா, ஒரு ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த ட்ரேடு இப்போ பாருங்கள், இந்த ட்ரேட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்காக தான் நான் இந்த ட்ரேடு ஓப்பன் பண்ணேன். இது லாங் சைடுக்கு போகணும்னு தெரிஞ்சும் நான் ஷோர்ட்டில் நான் காலையில் போட்டு இப்போ தான் அந்த வீடியோ செய்கிறதுக்குரிய மாதிரி ஒரு அமைப்பு ஒன்றுங்க வந்திருக்கு. -24% இதில் லாஸ் போய்கொண்டிருக்கு. ரிஸ்க் ரேஷியோவை பாருங்கள், 14.89 இருக்குது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற $1.95 இருக்குது. இப்போதைக்கு அன்ரியலைஸ் பண்ணப்பட்ட லாஸ்ட் $0.46 இருக்குது, அதாவது $0.50 இருக்குது. இந்த ட்ரேடில் லிக்விடேஷன் ப்ரைஸை பாருங்கள், 1.092 இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் 1.10 அல்லது 1.20 தந்திருந்தால், ஓகே 1.20 ஒன்று தந்திருக்கேன் அல்லது 1.15 தந்திருக்கேன்னா இருந்தால், இப்போ அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் அங்கே போட்டுறதால உங்களுக்கு என்ன பிரயோசனம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த 1.1 வாரதுக்குள்ளே இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்துடும் இல்லையா. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வாரதுக்குள்ளே லிக்விடேஷன் ப்ரைஸ் இது ஃபுல்லாக லிக்விட் ஆகிட்டு போயிடும். இதுதான் இங்கே நடக்கிற தவறு. மணி மேனேஜ்மெண்ட் இல்லாததால் தான் இந்த தவறும் நடக்குது. பட் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாராலையும் செய்யவும் முடியாது. ஸோ அதுக்கான ஒரு மாற்று வழியை நான் இதில் சொல்கிறேன். நேராக அந்த விஷயத்துக்கு இப்போ போகலாம். லிக்விடேஷன் ப்ரைஸ் 1.092 இருக்குது. நான் தந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் 1.15 அல்லது 1.2 இருக்குதாக இருந்தால், இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸை போகிறதால எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது. ஸோ இது லிக்விடேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்காக என்ன செய்யலாம் என்றால், இந்த லிக்விடேஷன் ப்ரைஸை ROE மைனஸ் முறைகளில் கொண்டு வரலாம். அதாவது ROE இப்போ -22 இருக்குது. ஓகே, ஸோ -22 இருக்கும்போது இங்கே ரிஸ்க் ரேஷியோ 14.71 இருக்குது. ஸோ இது நான் நினைக்கிற மாதிரி -90 வரும்போது லிக்விட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அதுக்காக நாம் என்ன செய்வோம்டா, இப்போ
ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை நான் தந்த ஸ்டாப் லாஸுக்கு வைக்காமல், ஓகே, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வைங்க அப்படின்னா ROE மூலமாக ஒரு ஸ்டாப் லாஸை வைங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நான் இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு ஸ்டாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்குள்ளே போயிட்டு பொசிஷன் TPSL நம்ம நார்மலாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுற மாதிரி தான், டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுற மாதிரி தான் போகிறோம். ஓகே, அதில் ஸ்டாப் லாஸுக்குள்ளே பாருங்கள் USDTன்னு இருக்குது. இந்த USDTயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே பெர்சன்டேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த பெர்சன்டேஜ் ஓப்பன் ஆகின பிறகு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, நார்மலாக நான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸை -35% வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, -35 வச்சுக்கொண்டால் இங்கே எஸ்டிமேட்டட் PNL பாருங்கள் $0.6 லோஸ்ட் ஆகும்போதே இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு நான் $2 போட்டிருக்கிறேன். மிச்சம் $1.4 உங்களுக்கு மிச்சமாயிரும். ஒரு சின்ன லோஸ்ட் போனாலும் பெரிய அளவு லிக்விடேட் ஆகி அவ்வளோ காசுமே போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ப்ரைஸோட இது நிப்பாட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை நான் தர மாதிரி USDT அமௌண்ட்டில் 1.2 போட்டிங்களாக இருந்தால் இங்கே பாருங்கள் உங்களோட PNL ப்ரைஸு $5.27 வரணும். பட் நீங்கள் போட்டது 1.9 அல்லது $2 இருக்கும். ஸோ $5 வரைக்கும் இங்கே மைனஸ் வச்சு கொண்டு இருக்காது. ஸோ $2 வரும்போதே உங்களோட எல்லாமே லிக்விட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே தானே? ஸோ அதுக்காக தான் நான் இந்த முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். பெர்சன்டேஜுக்கு போட்டு 30 அல்லது 35 பெட்டர், 35 போட்டுக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 40% போயிட்டு திரும்ப அப்பா போகுதுன்னா நீங்கள் 45 போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இல்லாட்டி 40 போட்டுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போடலாம். பட் 20 போடாதீங்க. -20 போடுறது -20ன்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு டவுன் ஒன்று தான். அந்த டவுன் ஆகி திரும்ப அப்பாறது சான்சஸும் இருக்குது. அதை விட கூடுதலாக போனால் நமக்கு 35 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ட்ரேடிங் செய்கிறதுக்குரிய முதலாவது மைண்ட் செட் லொஸ்ட்டுகளை ஏற்றுக்கொள்கிறது தான். சின்ன சின்ன லொஸ்ட்டுகளை ஏற்றுக்கொள்ளாட்டி பெரிய பெரிய லாபங்களை எடுக்கவே முடியாதுன்றதை இந்த இடத்துல சொல்லிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ சரியாக விளங்க இல்லையா இருந்தால் பர்சனலாக என்னை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. அப்படி இல்லையா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க குறைநிறைகளை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ சாத்தியப்படும் அல்லது இதில் இருக்க பாதக விளைவுகள் என்ன, இதை செய்யக்கூடாதா செய்யலாமான்ற விடயங்களையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அப்படியாக இருந்தால் நம்ம இன்னொரு ஐடியா உண்டு இதை எடுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த லொஸ்ஸை குறைக்கிறதுக்குரிய ஐடியாஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு ஐடியாவோட மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நம்ம சந்திக்கலாம்.